டைரி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைரியை கொடுக்குறாங்க. அந்த டைரி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த டைரியில் என்ன எழுதிருக்கு அப்படின்னா, இவங்களெல்லாம் நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு டமாரா கொன்னவங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த டைரியில் இருக்குது. இதில் எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னா, அந்த டமாரா கொன்னவங்களோட நேமு, அவங்களோட வயசு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கின் டோன், அவங்க கருப்பாக இருந்தாங்களா வெள்ளையாக இருந்தாங்களா, அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்றது வரைக்கும் எழுதியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இவங்க என்னென்ன சாப்பிட்டாங்க அப்படின்றதும் எழுதியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த குழந்தைகிட்டே நான் ஹார்ட் சாப்பிட்டேன், இந்த குழந்தைகிட்டேருந்து கிட்னி சாப்பிட்டேன், இந்த குழந்தைகிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா லிவர் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டெல்லாம் வேறு எழுதி வச்சுருக்காங்க. ஹார்ட்டோட டேஸ்ட் வந்து இப்படி இருந்துச்சு, கிட்னியோட டேஸ்ட் வந்து அப்படி இருந்துச்சு, லிவரோட டேஸ்ட் வந்து அப்படி இருந்துச்சுன்னு எல்லாமே இதில் எழுதியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து டமாராவோட ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாங்கன்றதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி அப்படின்னா, அந்த டைரியில் தான் எழுதியிருக்கு, என் ஹஸ்பண்டையும் நான் தான் கொன்னேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. இவங்க ஃபஸ்ட்டு இவங்க ஹஸ்பண்டை தான் கொன்று இருக்காங்க. கொன்னது மட்டும் இல்லாமல் இவங்க ஹஸ்பண்டோட பாடியிலேருந்து கொஞ்சம் மீட் எடுத்து சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. அந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவங்க மனுஷக்கறி சாப்பிட்றதுல ரொம்பவே அடிக்ட் ஆகிடுறாங்க. இவங்களால ஒரு நாள் கூட சாப்பிடாம இருக்கவே முடியல. இதனால தான் டெய்லி ஒவ்வொருத்தங்களையும் கொண்டு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. போலீஸ் வந்து டமாரா கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள சின்ன குழந்தைங்களாம் நீங்கள் கொண்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு டமாரா வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே மாட்டிக்கிறாங்க. இல்லை, கண்டிப்பாக நான்லாம் பண்ணவே இல்லை, நான் ஏன் அப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.